அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த புனித ரமலான் மாதத்தில் ஓட்டமாவடி PS வீதி 2 அமைந்திருக்கின்ற தாருல் குர்ஆன் கலாசாலையில் அல் குர்ஆனை மரணமிடக்கூடிய ஹாஃபிலாக்கள் உருவாகி வருகிறார்கள். இந்த மதரசாவினுடைய தேவைகளை பின்வருகின்ற வீடியோவிலே அதிபர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதிலே மேலதிகமான தேவைகளை உங்களால் முடியுமானவர்கள் இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்காகவும் அல் குர்ஆனை பாதுகாக்கும் முகமாக ஹாஃபிலாக்களை உருவாக்கும் இந்த ஸ்தலத்திற்கு உங்களால் முடியுமான உதவி திட்டங்களை உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வகையில் செய்து உதவுமாறு அன்பாக டியூப்நெட் நியூஸ் தமிழ் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றது. இதற்கு பின்னரான இந்த வீடியோவில் மதரசாவினுடைய சில தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் மதரசாவினுடைய வளர்ச்சி தொடர்பாகவும் ஹதரத் அவர்கள் இந்த காணொளியில் பேசியிருக்கிறார்கள். அது இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் உதவியால் கல்குடா தொகுதியில் ஓட்டமாவடி 2ஆம் வார்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மதரசா தாருல் குர்ஆன் கலாசாலை 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 15 மாணவர்களை கொண்டு தகரக்குட்டிலில் ஆரம்பமானது. படிப்படியாக மாணவர்களின் வருகை அதிகரித்து கொண்டு சென்றதன் காரணமாக இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், ஊர் நலன் விரும்பிகள், ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இவ்விடத்திலே இவர்களுக்கான குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கட்டிடம் ஒன்று தேவை என்பதனை கருத்தில் கொண்டு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தை இப்போது இந்த இடம் கம்பீரமாக காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் தனது ஊர் மக்கள், தனவந்தர்கள், சமூக நலன் விரும்பிகள் அனைவரும் சேர்ந்து இந்த மதரசாவை சிறப்பாக அமைத்து தந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவில் இதுவரை 32 ஹாஃபிலாக்கள் வெளியாகி சிலர் அரபு கல்லூரிகளில் ஷரியா பிரிவிலும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் OL AL எடுத்து அந்த ரிசல்ட்ஸை எடுத்துக்கொண்டு அவர்கள் பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய இந்த மதரசாவினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அனைவருடைய உள்ளத்திலும் அல் குர்ஆன் ஷரீஃப் அவர்கள் அனைவரும் அவர்களுடைய உள்ளத்திலே சுமக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், 5ஆம் கிழமை பரிசு எழுதியதன் பின்னால் அவர்கள் OL எழுதுகின்ற அந்த பரீட்சைக்கு செல்லுகின்ற போது ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய உள்ளத்திலே புனித குர்ஆன் ஷரீஃபை சுமந்தவர்களாக அவர்கள் ஒரு ஹாஃபிலாக அந்த பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் அவாவுமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலே எங்களுடைய இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மும்முருவமாக இந்த கலாசாலையில் ஆரம்பத்தில் ஒரு மாணவி 313 நாட்கள் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடித்தார்கள். அதன் பிறகு சில மாணவர்கள் 2 வருடம், 1.5 வருடம், 3 வருடம் இப்படி என்று குர்ஆனை மனனம் செய்து முடித்து தௌராவும் செய்து அவர்களுக்குரிய அந்த ஹாஃபிலா பரீட்சையை நடாத்தி 2023ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவை நாங்கள் ஊர் மட்டத்திலே நாங்கள் செய்து அவர்களை கௌரவப்படுத்தியது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே இந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய இந்த ஹாஃபிலாக்கள், அதே போன்று குர்ஆனை ஓதக்கூடிய சிறிய மாணவர்கள், இவர்களுக்கு இந்த இடம் இப்படி அமைத்து தந்தாலும் இந்த இடத்திலே சில பகுதிகள், சில குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் சில பகுதிகள் பூசப்படாமல் வயரிங் வேலை செய்யாமலும் இருக்கின்றன. அதே போன்று மாணவர்களுக்கு
அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் மாணவர் மன்றம் நடத்துவதற்கு இன்னொரு நிகழ்ச்சிகள் செய்வதற்கோ ஒலிபெருக்கி மைக் போன்ற அந்த சாதனங்களும் இந்த மதரசாவிலே இல்லாமல் இருக்கிறது. இதே போன்று மாணவர்கள் இருந்து ஓதுவதற்கு அவர்களுக்குரிய இந்த தரையிலே இருந்து அவர்களுடைய வெள்ளை ஜிப்பாக்கள் ஊத்தையாகுவதை அவர்கள் இல்லாமல் ஆக்குவதற்குரிய விரிப்பு காபெட் இதுவுமே இந்த மதரசாவிலே இல்லை. அதே போன்று மாணவர்கள் அவர்களுக்கு தாகம் ஏற்படுகின்ற போது தண்ணீர் அருந்துவதற்கு தண்ணீர் ஃபில்டர் சுத்திகரிக்கக்கூடிய அந்த தண்ணீர் வசதியும் இந்த மதரசாவில் இல்லை. அதே போன்று இந்த மதரசாவுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இந்த மதரசா 10 வருடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பூர்த்தியாக கூடிய நிலைமையில் இருக்கின்றன. ஆனால் இந்த மதரசாவுக்கு ஒரு காரியாலய சாதனங்கள் எதுவுமே கிடையாது. அதற்குரிய கபட், அதற்குரிய கதிரை, அதற்குரிய மேசை, இவ்வாறு மாணவர்களுடைய பதிவு இப்படியான சாமான்களை வைத்து கொள்வதற்கான ஒரு சாதனமும் இந்த மதரசாவிலே கிடையாது. அதே போன்று மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், கரண்ட் துண்டிக்கப்பட்டால் மாணவர்கள் ஓதுவதற்கு சிரமம், அதனை நிவர்த்தி செய்வதற்கு ஜெனரேட்டர் வசதியும் இல்லாமல் இருக்கின்றன. எனவே இந்த மதரசாவில் இப்போது சுமார் 100 மாணவர்கள் ஓதுகின்றார்கள். 6 உஸ்தாத் முஅல்லிமாக்கள் இருக்கின்றார்கள். அதிலேயும் ஒரு 20 பேர் தாய் தந்தர்களை இழந்தவர்கள். அவர்கள் தனது வறுமை கோட்டிங்கில் மதரசாவுடைய பணம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு போதாமல் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் ஓதி கொடுக்கின்றோம். அதே போன்று இன்னும் சில மாணவர்கள் திறமையாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த மதரசாவில் போதிய வசதி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் மென்மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்து அவர்கள் குர்ஆனை சுமந்து ஒரு நல்ல பிரஜையாக உலகத்திலே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். இதனை பார்க்கக்கூடிய நீங்கள் நலம் விரும்பிகள் ரமலான் மாதமாக இருப்பதனால் சதகத்துன் ஜாரியாவாக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வேகமாக காற்றும் வீசும் அளவுக்கு சதக்காக்கள் தான தர்மங்கள் ரமலான் காலத்திலே செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கலாம் அவர் உள்ளத்திலே சுமப்பதற்குரிய இந்த இடத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.